कालवेळ नाम उच्चारिता नाही, कालवेळ नाम उच्चारिता नाही। दोन्ही पक्ष पाही उद्धरती, दोन्ही पक्ष पाही उद्धरती, दोन्ही पक्ष पाही राम कृष्ण नाम सर्व दोषा हरण, राम कृष्ण नाम सर्व दोषा हरण। जड जीवा तारण हरि एक, जड जीवा तारण हरि एक, जड जीवा तारण हरि नाम हरि सार जीवा या नामाची, नाम हरि सार जीवा या नामाची। उपमा त्या दैवाची कोणवाणी, उपमा त्या दैवाची कोणवाणी, उपमा त्या दैवाची कोणवाणी। ज्ञानदेवा सांग झाला नाम पाठ, 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 ज्ञानदेवा सांग झाला नाम पाठ। पूर्वजा वैकुंठ मार्ग सोपा, पूर्वजा वैकुंठ मार्ग सोपा, पूर्वजा वैकुंठ मार्ग सोपा। हरी मुखे म्हणा, हरी मुखे म्हणा, मुखे म्हणा हरी मुखे म्हणा, हरी मुखे म्हणा, हरी मुखे म्हणा। पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी। ராமகிருஷ்ண ஹரி ஹரிபாட்ல அபங்கம் 21வது அபங்கம் காலவேள நாம உச்சாரிதா நாஹி। कालवेळ नाम उच्चारिता नाही, दोन्ही पक्षपाही उद्धरती। நாமோச்சாரணத்துக்கு ஒரு காலமோ ஒரு வேளையோ தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ நாமஸ்மரணம் ஒருவன் பண்றானோ அந்த பண்றவனுடைய மாத்ருக்குலம் பித்ருக்குலம் இந்த ரெண்டு குலமுமே இவன் நாமஸ்மரணம் பண்ணினதுனால ரெண்டு குலத்திலும் இருக்கக்கூடிய பித்ருக்கள் எல்லாருமே உத்தாரணம் அடைகிறார்கள். ராமகிருஷ்ண நாம சர்வ தோஷாஹரண ஜடஜீவா தாரண ஹரி ஏக. ராமகிருஷ்ண அப்படிங்கிற நாமத்தை சொன்னோமானால் சர்வ தோஷங்களும் போக்கடிக்கப்படுறது, ஜடஜீவர்கள்லாம் கரையேறப்படுறது இந்த ஒரு ஹரிநாமத்தினால மாத்திரமே. நாம ஹரி சார ஜிஹ்வாயா நாமாச்சி, உபமா தியா தைவாச்சி கோணவாணி. ஹரிநாமம் தான் எல்லாத்துக்கும் சாரம். சாரமாக இருக்கக்கூடிய இந்த ஹரிநாமம் எவனுடைய நாவில எப்பவுமே இருந்துருக்கோ, உபமா தியா தைவாச்சி கோணவாணி. அப்பேற்பட்ட ஒரு பாகவதோத்தமனுக்கு ஈடு எதை சொல்ல முடியும்? அது மாத்திரம் இல்லை, அப்பேற்பட்ட ஹரிநாமத்துக்குமே என்ன ஈடு சொல்ல முடியும்? ஏன்னா சகல தத்துவங்களுக்கும் சாரமாக இருக்கக்கூடிய இந்த ஹரிநாமம்
இதுக்கு ஈடே வேற கிடையாது. இந்த ஹரிக்கு ஈடான தெய்வமும் வேற கிடையாது. ஞானதேவா சாங்க ஜாலா ஹரிபாட்ட பூர்வஜா வைகுண்ட மார்கசோபா. ஞானதேவர் சொல்றார், ஹரிநாம சிந்தனம், அதாவது என்னுடைய ஹரிபாட் எல்லா விதத்தையும் பூர்ணத்தையும் அடைஞ்சுடுத்து. ஆகையினால என்னுடைய பூர்வஜர்கள்லாம் யாரு இருக்காளோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறார்கள். அவள் எல்லோருக்குமே வைகுண்ட மார்க்கம் இப்ப ரொம்ப சுலபமாக ஆகிவிட்டது. இதுதான் இந்த ஹரிபாட் அபங்கத்துக்கு சப்தார்த்தம். மேல விவரணத்தை சிரவணம் பண்ணுவோம். பகவத் பிராப்திக்காகவும் சித்த சுத்திக்காகவும் எவ்வளவோ பாதைகள் உண்டு. இந்த பாதைகள் எல்லாமே வெவ்வேறு சாஸ்திரக்காரால் தான் இதை நம்மளுக்கு எடுத்து கொடுத்திருக்கார்கள். ஆனால் இந்த எல்லா மார்க்கத்திலையுமே காலம், தேசம், அவஸ்தை அப்படிங்கிற 3 விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு கர்மா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உபநயனோத்தர காலம் தேவை. உபநயனம் சம்ஸ்காரம் ஆனவனா இருக்கிறவன் தானே அதை பண்ண முடியும். அப்போ உபநயன சம்ஸ்காரம் ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த கர்மாவை பண்ண முடியும். அப்படின்னா அந்த காலம், உபநயனம் அப்படிங்கிற காலத்தை எதிர்பார்த்திருக்கு அந்த கர்மா. ஒரு யஜ்ஞ கர்மா பண்ணணும் அப்படின்னா கிரகஸ்தாசிரம பிரவேசோத்தரமாக இருக்கு. அதாவது ஒரு கிரகஸ்தனாக இருந்துண்டு அந்த யஜ்ஞம் பண்ண வேண்டிய இருக்கிறதுனால கிரகஸ்தாசிரம பிரவேசம் எந்த காலத்துல நடக்கிறதோ அந்த காலத்துக்கு அப்புறம் தான் இந்த கர்மாவை பண்ண முடியும். இது மாதிரி சில யஜ்ஞங்கள்லாம் பண்ணோம்னா இந்த ரித்துல தான் பண்ணலாம், இந்த மாசம் தான் பண்ணலாம், இந்த திதியில தான் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் உண்டு. நம்மளுடைய நித்திய கர்மாவை பார்த்தோம்னா சந்தியாவந்தனம் அப்படின்னு பண்ணோம்னாலே அந்த சந்தியாவந்தனம், பிராத்த சந்தியாவந்தனம், மாத்தியானிகம், சாயம் சந்தியாவந்தனம், இது 3த்துக்குமே எந்த காலத்துல பண்ணமோ அந்த காலத்துல உச்சிதம் பண்ணினாதான் அது உச்சிதம். தாறுமாறா பண்ணக்கூடாது. அப்போ சந்தியா அப்படிங்கிற நித்திய கர்மா கூட காலத்தை எதிர்பார்க்கிறது. ஒரு கால் சில கர்மாக்கள்ல காலம் மிஸ் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் பிராயச்சித்தங்கள் பண்ண வேண்டி வரும். சில மந்திர சித்திகள் இருக்கே, அந்த மந்திர சித்திகளுக்கு அந்த ஜபங்கள்லாம் பண்ணோம்னா சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணத்தை வரத்த நேரமா எதிர்பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. அதுபோல நைமித்திக கர்மாக்கள் பார்த்தோம்னா நைமித்திக பூதமான காலம். நைமித்திக கர்மாங்கிறது ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு காரணத்துக்காக பண்ணின கர்மா. அப்போ ஸ்பெசிபிக்கா காரணம், அந்த காரணத்துக்கு ஒரு காலம் இருக்கு. அப்போ நிமித்தி பூதமாக இருக்கக்கூடிய காலத்துல தான் இந்த நைமித்திக கர்மா பண்ண முடியும். அப்பதான் தகுந்த பலன் கிடைக்கும். காமிய கர்மாக்கள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காமிய கர்மாக்களுக்கும் காலம் ஸ்பெசிபிக்கா இருக்கும். அந்த காலத்துல தான் அந்த காமிய கர்மாவை பண்ணலாம். சாந்திராயனாதி பிராயஷ்சித்த கர்மாக்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் எந்த காலத்துல பண்ணணும்னு இருக்கு. விரதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கஷ்டி, சதுர்த்தி, அனந்த விரதம், இந்த விரதங்களுக்கெல்லாம் அந்தந்த காலத்துக்கு தானே பண்ண முடியும். பீஷ்ம பஞ்சக விரதம் அந்த காலத்துல தான் பண்ண முடியும். கார்த்திக விரதம், ரவி விரதம், சப்தமி விரதம் எல்லாமே அந்தந்த காலங்கள்ல பண்ண வேண்டிய விரதங்கள். தீர்த்த யாத்திரைன்னு பார்த்தோமானால் அதுக்கும் ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல அந்த தீர்த்தத்துக்கு போகி அந்த ஸ்நானத்தை நம்ம பண்ணினோமானாதான் தகுந்த பலன்கள் கிடைக்கிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றான், தானம்னு சொன்னோம்னா கூட யோக்கியமான தேசம் இருக்கணும், யோக்கியமான காலமாக இருக்கணும், யோக்கியமான பாத்திரமும் இருக்கணும். இல்லையானால் அந்த தானமும் வீணா போகும். தபஸ்ன்னு பார்த்தோம்னா காலம் இல்ல ரொம்ப 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 முக்கியம். அதாவது பஞ்சாகினி தபஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்தர் தீர்மானம் பண்ணினார்னா உஷ்ண காலத்துல தான் பண்ணலாமே பஞ்சாகினி தபஸ், வேற எந்த காலத்தையும் பண்ண முடியாதே. யோகம் அப்படின்னு சொன்னோம்னா யோகத்துக்கும் காலாபேட்சை உண்டு. ஆக மொத்தத்துல இப்ப இது என்னெல்லாம் இது வரைக்கும் சிரவணம் பண்ணினோமோ எல்லாமே காலத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு.
அந்த சாதனைகள்லாம் காலத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன பேருனா கால பாரதந்திரியம் அப்படின்னு பேர். இதுக்கு இந்த சாதனைகள்லாம் காலத்தின் மேல டிபெண்டா இருக்கு. நாமஸ்மரணம் மாத்திரம் சுதந்திரமா இருக்கு. இந்த ஒரு சாதனை தான் இந்த கால பாரதந்திரம் இல்லாம இருக்கு. ஸ்காந்த புராணத்துல தேசகால அவஸ்தை நியமங்கள்லாம் இல்லை அப்படிங்கறத தவிர இன்னும் வேற என்னவோ கூட சொல்றது. என்னன்னா அந்தக்கரண சுத்தி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு கூட கிடையாது. அப்படின்னா அவ்வளவு சுலபம் நாமஸ்மரணம். ரொம்ப சுலபமா பலன் அது தரக்கூடியது. யார் அந்த நாமஸ்மரணத்தை பண்றானோ அவனுடைய மனோரதங்கள்லாம் பூர்ணம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்றது ஸ்காந்த புராணம். ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீசுகர் சொல்றார், ஹே ராஜன்னு, ஒரு மனுஷன் எல்லா சமயங்கள்லயும் எல்லா இடங்களிலையும் தன்னுடைய மனச பக்தி பூர்ணமாக சிரவணம் பண்ணினானோ அல்லது ஸ்மரணம் பண்ணினானோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் விஷயமா அல்லது கீர்த்தனம் கூட பண்ணினானோ அவனுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு அவர் அதுல சொல்றார். பத்ம புராணத்தையும் பகவான் சொல்றான், ரா பகலா எல்லா காலத்திலையும் என்னுடைய நாமத்தை எவன் சொல்றானோ அவன் சகல பாபங்களிலிருந்தும் விடுதலைப்படுவான். அகர்நிஷமான நாமஸ்மரணம் யாரு பண்றானோ அவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் தர்சனமே கொடுப்பான். அவன் அசுத்தமான ஸ்திதியில இருந்தாலும் பரவாயில்ல, சுத்தமான ஸ்திதியில இருந்தாலும் பரவாயில்ல, சதா சர்வதா எந்த மனுஷன் நாமஸ்மரணம் பண்றானோ ஒரு க்ஷணத்துல சம்சாரத்திலேருந்து அவன் விடுதலைப்படப்படுவான். ஸ்ரீ நாரதரும் இதே விஷயத்தை தான் சொல்றார். சாதனைகள் எதற்கெல்லாம் சுவாதந்திரம் கிடையாதோ மற்ற சாதனைகள்லாம், அதெல்லாம் பாக்கியமான சாதனைகள்ல, அதாவது தேசத்திலும் காலத்திலும் அது டிபெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றார். இப்போ ஒரு வேடுவன் காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக போறான். எப்படி போறான்? கையில அம்பு, வில்லு, வாளு, கத்தி, நிறைய கையில சஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு போறான் அல்லவா? அதே சமயம் அதே காட்டுக்குள்ள ஒரு சிம்மம் வேட்டையாட வருது. வரும்பொழுது கையில இடத்த கொண்டு வருது, இது கத்தி கொண்டு வருதா, அம்பா, வில்லா ஒன்னும் கிடையாது. ஒன்னும் இல்லாமலே சுதந்திரமா அந்த சிம்மம் ஒரு மத கஜத்தை கூட பிடிச்சு தளருது கீழே. சூரியன் பிரகாசம் கொடுக்கிறார். சூரியன் பிரகாசம் கொடுக்கறதுக்கு எங்கேயாவது ரீசார்ஜ் ஆயிட்டா வரார் அவர்? இல்லையே, சுதந்திரமா பிரகாசம் கொடுக்கிறார். எவ்வளவோ காலமா கொடுத்துட்டு இருக்கார், இன்னும் எவ்வளவு காலம் கொடுத்துட்டு இருக்க போறார். அதனால இருள நகர்த்துறதுக்கு சூரியன் வேற யாரு மேலேயும் டிபெண்டா இல்லை, சுதந்திரமா இருக்கார். இந்த உதாரணம், ரெண்டு உதாரணம், ஒன்னு சிம்மம், ஒன்னு சூரியன். இது ரெண்டுத்திலயுமே என்ன தெரியுது? சுதந்திர சாமர்த்தியவானாக இருக்கா இவா ரெண்டு பேரும் அப்படின்னு தெரியுது. அது மாதிரி பகவன் நாமமே சுதந்திர சாமர்த்தியவானாக இருக்கக்கூடியது பகவன் நாமம் அப்படின்னு இது மூலமா சொல்றார். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மூலமா சொல்றார். ஞானேஸ்வர மகாராஜ் வேற சொல்றார், தோன்ஹி பக்ஷபாகி உத்தரதி. எவன் நாமம் சொல்றானோ அவன் அந்த நாமதாரக்கருடைய ரெண்டு பட்சம் அப்படிங்கிறது மாத்ரு பட்சம், பித்ரு பட்சம், ரெண்டு குலங்கள். அவனோட அம்மாவை சேர்ந்த குலம் யாரோ, அவனுடைய அப்பாவை சேர்ந்த குலம் யாரோ, இந்த ரெண்டு குலத்திலையும் யாரெல்லாம் இருக்காளோ தோனி பக்ஷபாகி உத்தரதி, எல்லாரும் உத்தாரணம் அடையாரா இந்த ஒரு ஹரிதாசன்னால. மற்ற சாதனைகள்லாம் எப்படின்னா, எவன் அந்த சாதனையில ஈடுபடுறானோ அவனுக்கு மாத்திரம்தான் உத்தாரம் உண்டு, கூட இருக்கிறவர்கள ஒன்றும் கிடையாது. அது மாத்திரம் இல்ல, இந்த சாதனையில ஏதாவது லோபம் வந்துடுத்துன்னு வச்சுப்போமே, அவனுக்கும் ஒன்றும் கிடைக்காது. எந்த லோபமும் இல்லாம எந்த ப்ராப்ளமும் இல்லாம அந்த சாதனையை முடிச்சுட்டானா தான் அவனுக்குமே உத்தாரம், இல்லைன்னா அவனுக்கும் இல்லை. ராமகிருஷ்ண நாம சர்வதோஷாஹரண அப்படிங்கிறார் அர்த்த சரணத்துல. ஜடஜீவாதாரண ஹரி ஏக. மற்ற சாதனைகள்லாம் கூட தோஷ நாசகமாக இருக்கு. ஆனா அதுக்களால தோஷ நிவர்த்தி பண்ண முடியாது, சர்வதோஷ நிவர்த்தி பண்ண முடியாது. அதே காலத்துல ஒரு தோஷம் ஒண்ணு இருக்கு,
அதுக்காக ஒரு சாதனை பண்ணினோம்னா அந்த தோஷம் வேணா நிவர்த்தி ஆகுமே தவிர, அதை தவிர இன்னும் பல தோஷங்கள் எங்கிட்ட இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகாது. மற்ற சாதனைகள்ல அதுக்கெல்லாம் அந்த ஒரு தோஷத்தை எந்த சங்கல்பம், அந்த எல்லா சாதனைக்கும் ஒரு சங்கல்பம் உண்டு. மமோ பார்த்தானு ஆரம்பிச்சு ஒரு சங்கல்பம் உண்டு. அந்த சங்கல்பத்தை எந்த தோஷ நிவாரணத்துக்காக இது நான் சாதனையை பண்ணுறேன் அப்படின்ற சங்கல்பமும் உண்டு இல்லையா? அந்த சங்கல்பத்தை எந்த தோஷத்தை சொல்லியிருக்கோ அதை மாத்திரம்தான் நிவர்த்தி பண்ணும். நாம ஜபம் பண்றதுக்காக மம பார்த்த சமஸ்த சங்கல்பமே கிடையாது. எவன் வேணா நேர நாமத்தையே சொல்லிவிடலாம். சங்கல்பமே இல்லாம நாமத்தை சொல்லும் பொழுது சர்வதோஷாகரண, ஒரு தோஷத்தை விடாம சகல தோஷங்களையும் ஹரணம் பண்ணறது அப்படின்னு சொல்றார். ஜடஜீவா தாரண ஹரியேக்க, நாமத்தை சொன்னோம்னால் ஜடஜீவங்கள் கூட எல்லாம் உத்தாரணமாகும் இந்த ஒரு ஹரிநாமத்தை சொன்னதுனால. இதுல ஒரு கேள்வி வருது, ஜடம்னா என்ன? எந்த வகையில ஜீவனை இவர் ஜடம்னு சொல்றார்? ஞானேஸ்வர் மகாராஜ் ஜட ஜீவன் சொல்றாரு. இது என்ன அப்படின்னு ஒரு விசாரம். வேதாந்த சாஸ்திரத்தை பார்த்தோமானால் ஜீவனை ஜடம்னு சொல்றது ஜீவன சைத்தன்யன்னு தான் சொல்றது வேதாந்தம். ஏன்னா ஜடம்னு சொல்லிட்டோம், ஜீவனை ஜடம்னு சொல்லிட்டோம்னா இந்த சிருஷ்டியே முழுக்க அப்படியே தலைகீழ போயிடும். ஒரு கண்ணுக்கு தெரியறாம எதிர்க்க ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை பார்க்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான், பாத்தத்தை தெரிஞ்சுக்க கூடியவன் ஒருத்தன் இருக்கான், தெரிஞ்சுட்டு அனுபவிக்க கூடியவன் ஒருத்தன் இருக்கான், அனுபவிச்சு அப்புறம் அதை பார்த்து ஏதாவது பண்ணணும்னா பண்றதுக்கு ஒருத்தன் இருக்கான். யாரு அவன்? ஜீவன் தான். திருஷ்டத்துவம், ஞானத்துவம், ஞாத்ருத்வம், போக்திருத்வம், கர்த்திருத்வம், இது நாலும் இருக்கு. இதெல்லாம் எப்ப முடியும்? ஜீவன் பிரமாதாவாக இருந்தாதான் முடியும், பிரமேயமா இருந்தா முடியாது. ஜீவன் எப்போ பிரமாதாவாக இருக்க முடியும்? ஜீவன் சைத்தன்ய ரூபமா இருந்தாதான் பிரமாதாவாக இருக்க முடியும். ஜீவனை போய் நீங்க ஜடம் சொல்லிவிட்டேன்னா திருஷ்டத்துவமும் இல்ல, ஞாத்திருத்துவமும் இல்ல, போக்திருத்துவமும் இல்ல, கர்த்திருவமும் இல்ல, பார்க்கிறவனே கிடையாது. அப்புறம் தானே மற்றதெல்லாம். அதனால ஜீவனை ஜடம்னு எப்படி சொல்றது? அது மாத்திரம் இல்ல, ஞானேஸ்வர் மகாராஜே ஜடஜீவ தாரணன்னு சொல்றார் இல்லையா? ஜடத்துக்கு உத்தாரம் உண்டா? ஜடத்துக்கும் மோட்சம் உண்டா? தாரண அப்படின்னா கரையேறது, ஜடத்துக்கு கரையேற வேண்டிய தேவையே இல்லையா? அப்படி இருக்கும்போது ஜட ஜீவா தாரணன்னு சொல்லும் போது கன்ஃபியூசிங்கா இருக்கு, எதிரும் புதிரமா இருக்குது. ஜடத்துக்கு கரையேறது கிடையாது, மோட்சம் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஞானம் சுகம் துக்கம் அப்படிங்கிற துவந்துவமா இருக்கக்கூடிய ஞானம் இருக்கே, அது யாருக்கு இருக்கு? பின்ன நம்ம எல்லோருக்குமே லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, மானம் அவமானம், இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் அனுபவத்தில் இருக்கு அல்லவா? சகல ஜீவராசிகளுக்கு இதெல்லாம் அனுபவத்தில் இருக்கு. நம்மளுக்கு மாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோண்டா, குதிரைக்கும் மாடுக்கும் கூட இதெல்லாம் உண்டு. ஆனா ஜடம்னு ஒண்ணு இருந்தா சுகதுக்க துவந்தமே கிடையாது. மலைக்கு சுகதுக்கம் உண்டா? நம்ம ஆத்த இருக்கக்கூடிய கபோர்டுக்கு சுக துக்கம் உண்டா? கிடையாது. எந்த துவந்தமுமே அதுக்கு கிடையாது. அப்போ ஜீவனை ஜடம்னு சொல்லிட்டோம்னா இந்த துவந்தங்களும் இல்லாம போயிடுமே. அழகா ஞானேஸ்வரியில மௌலி ஞானேஸ்வர் மகாராஜ் ஒரு இடத்த சொல்றார். ஜடம் ஜீவம்னா எதுனா, எது ஜடத்தெல்லாம் ஜீவிக்க வைக்கிறதோ அது ஜீவன் அப்படிங்கிறார். ஜடத்தினால பிரயோஜனமே இல்லையே, ஆனா அந்த ஜடமா இருக்கிறதையும் பிரயோஜனப்படுத்துறது யாரு? ஜீவன் தானே. அப்போ ஜீவன் ஜடத்தை பிரயோஜனப்படுத்த வைக்கிறதுனால அந்த ஜடமுமே ஜீவிக்கிற மாதிரி தோன்றது. அப்படி ஜடத்தையும் ஜீவிக்க வைக்கிறது ஜீவனுடைய காரியம் அப்படின்னு அழகா எடுத்து சொல்றார். அப்ப இந்த ஜீவன்கிறது என்னது? ஜீவன்கிறது சைத்தன்யம். ஆனா சைத்தன்யம் மாத்திரம் இல்லை, அதுல லிங்க சரீரம் இருக்கு. ஜீவன் கூட லிங்க சரீரம் அப்படிங்கிறது 17 தத்துவங்கள் உடையது. 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணன், 1 மனசு, 1 புத்தி, ஆக 17 தத்துவங்கள். சோ சைத்தன்யம் இந்த 17 தத்துவங்களாக இருக்கக்கூடிய லிங்க சரீரம், அது கூடவே அவித்யை,
இது ரெண்டுத்தையும் மூணும் கட்டி ஒரு பொட்டலமா ஆக்கி வச்சோம்னா அந்த பொட்டலத்துக்கு தான் ஜீவன் பேரு. அப்போ ஜீவன் வந்து சைத்தன்யம் தான், ஜடம் இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியறது. இல்லனா இந்த 17 தத்துவங்களுக்கும் காரியமே இல்லாம போயிடும். இப்போ ஞானேஸ்வர் மகாராஜ் ஜட ஜீவாதாரன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவன் இங்க ஜடன்னு கூப்பிடல. இங்க ஜடக்கு அர்த்தம் சாதாரணமா ஜடன்னு சொல்றோமே, நிர்ஜீவமா இருக்கே அப்படின்னு அர்த்தம் இல்லை. இங்க ஜடத்துக்கு அர்த்தம் அவிவேகி, அஜ்ஞானி, மூர்க்கன் அப்படின்னு அர்த்தம். ஜட ஜீவனா, ஜீவனா இருந்தும் ஜடம் போல இருக்கானே, அதனால ஜட ஜீவ. ஜடம் போல ஏன் இருக்கான்? ஏன்னா இது என் சரீரம், இது என் குடும்பம் அப்படின்னு இந்த தேகத்திலேருந்து ஆரம்பிச்சு அவன் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் அவனுடைய சொரூபத்தை மறக்க அடிச்சு இதெல்லாம் என்ன சேர்ந்தது அப்படின்னு குஞ்சிதமாக ஆக்கி வைக்கிறதுனால ஜடம் போல இருக்கான் இவன். உண்மையான தன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சிருந்தானா இப்படி இருப்பானா? இருக்க மாட்டானே. ஆக இப்பேற்பட்ட ஜீவன்கள் இருக்காளே, ஜட ஜீவாளா இருந்துட்டு இருக்காளே, இவளுக்கெல்லாம் ஹரியை தவிர கரையேறதுக்கு வேற மார்க்கமே கிடையாது. அதுதான் சொல்லிட்டு வர்றார் ஞானேஸ்வர மகாராஜ். இங்க ஒரு கால் இன்னொரு கோணம் சொல்றார். இந்த சைத்தன்யமுமே எங்கேருந்து வந்தது? ஹரி இடத்துல தானே வந்தது. அப்போ உண்மையான ஒரு சைத்தன்யம்னா ஹரி மாத்திரம்தான் அந்த சைத்தன்யம். அந்த ஹரியை தவிர எல்லாமே ஜடம்தான். என்ன சிருஷ்டிச்சிருக்கானோ அந்த சிருஷ்டிச்சத்துக்குள்ள அவன் பிரவேசிச்சதுனால் அது சைத்தன்யம் போல இருக்கே தவிர எல்லாம் அவனை தவிர எல்லாமே ஜடம்தான். எவ்வளவு தேவர்கள்லாம், பிரம்மாதி தேவர்கள், பிரம்மதேவன் பர்யந்தம் எல்லா தேவர்களுமே ஜடம்தான். தேவர்கள் தேவர்கள் தேவர்கள்னா ஏன் அவளாம் தேவர்கள்? அவளுடைய தேவத்துவத்தினால தேவர்கள். தேவத்துவம் என்னது? அவ பண்ணக்கூடிய காரியம், அவ பண்ணக்கூடிய கர்மா அவளுக்கு தேவத்துவத்தை கொடுக்கிறது. ஆனா யாரு தானே பந்தப்பட்டிருக்கானோ அவன் இன்னொருத்தனை எப்படி விடுதலை பண்ண முடியும்? ஏன்னா பிரம்மதேவன் பர்யந்தம் எல்லாருமே ஜீவத்வ தசையில இருக்கிறவர்கள் தான். அப்போ அவளிடத்துல பாக்கி வரங்களை கேட்கலாமே தவிர மோட்சத்தை கேட்க முடியாது. கேட்டாலும் அவள் அதை தர முடியாது. இது நிறைய புராணத்துல கதைகள்ல நம்ம இதை கேட்டிருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்துல சனத்குமாரர் பிருத்துக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்றார், ஆகையினால இப்பேற்பட்ட உலகத்துல கரையேறணும் அப்படின்னா ஒரு படகு தேவை, ஒரு படகு காரணம் தேவை. படகு எது அப்படின்னா ஷட்குணைஸ்வர்ய சம்பன்னனாக இருக்கக்கூடிய ஸ்ரீஹருடைய ஹரியுடைய சரணம் தான் படகு. படகு காரணம் யாரு? அந்த படகு காரணமே ஹரிதான். அவன் கரையேற்றி விட்டா உண்டு அப்படின்னு பிருத்து மகாராஜனுக்கு பிருத்து சக்கரவர்த்திக்கு இவர் உபதேசம் பண்றார். அந்தந்த ரோகங்களுக்கு அந்தந்த மருந்து இருக்கு. அமிர்தம் அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா எந்த ரோகமுமே வராது. சகல ரோகங்களுக்கும் ஒரே மருந்து அமிர்தம். அப்ப மற்ற மருந்துகள்லாம் இருக்கே, அந்த மற்ற மருந்துகள்லாம் அமிர்தத்துக்கு ஈக்குவலாக ஆகுமோ? ஆகவே ஆகாதல்லவா? அது மாதிரி எவனுடைய சாமர்த்தியமுமே ஹரியுடைய சாமர்த்தியத்துக்கு ஈக்குவலா ஆகாது. எப்பேற்பட்ட ஜட அஞ்ஞானியா இருந்தாலும் அந்த ஜீவனை ஹரியால கரையேற்ற முடியும். ஹரியுடைய கிருப்பை இருந்ததுன்னா மாணவர்கள் மனுஷர்கள் மாத்திரம்தான் கரையேறுவா நினைச்சுக்காயங்கோ, பசுபக்ஷிகள் கூட கரையேறும் அப்படின்னு நிறைய சரித்திரங்கள் நம்முடைய புராணங்கள் சொல்றது. அதனால ஜடஜீவாதாரண ஹரியேக்க அப்படி ஞானேஸ்வர் சொல்றார். நாம ஹரிசார ஜிஹ்வா யா நாமாச்சி உபமா தியா தெய்வாச்சி கோணவாணி. இந்த அசாரமாக இருக்கக்கூடிய சம்சாரத்துல சாரம்னு ஒண்ணு இருக்குன்னா ஸ்ரீஹரிய மாத்திரமே. எவன் தன்னுடைய நாக்குனால இந்த நாமத்தை அகண்டமா சொல்றானோ அவனுடைய பாக்கியத்துக்கு ஈடு என கிடையாது அப்படிங்கிறார் ஞானேஸ்வர் மகாராஜ். அவன் அகண்டமா அந்த நாமஸ்மரணம் பண்ணி 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 அவனுடைய நாக்கும் நாமமும் வேற இல்லை, அவன் நாக்கே நாமம் தான் அப்படின்னு ஆயிடுறது. அப்படி ஒருத்தவனுடைய நாக்கும் நாமமும் ஒன்னா ஆயிடுத்துன்னு வச்சுப்போமே, அப்புறம் அங்க சத்தியமித்யா பாஷனா இருக்காது, பிறரை நிந்தை பண்றதுங்கிறது இருக்காது, மதுராதி ரசசேவன லோலுப்பனாக அவன் இருக்க மாட்டான். அந்த நாக்கிற்கே இதுவே நாமாவை சேர்ந்ததுன்னு ஆயிடுமா. நாமா சொல்லுவான், இந்த நாக்கு என்னுடைய சொத்து
அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அத்தராகண்டமா நாம ஜபம் பண்ணணும். உபமாத்யா தெய்வாச்சி கோணவாணி ஞானதேவா சாங்க ஜாலா ஹரிபாட்ட பூர்வஜா வைகுண்ட மார்க சோபா. முடிக்கும் பொழுது சொல்றார் ஞானதேவர், ஞானதேவா சாங்க. சாங்க அப்படிங்கிற சப்தத்துக்கு இங்க அர்த்தம் சம்பூர்ணம். சாங்க ஹரிபாட்ட அப்படின்னு சம்பூர்ண ஹரிபாட். ஒரு நாமதாரகன் அவனிடத்துல ஹரிபாட்டுங்கிற ஹரிபாட் அபங்கத்தை சொல்லல, ஹரிநாமம், ஹரிஸ்மரணம், ஹரிநாம ஜபம் எல்லாமே இந்த அபங்கங்களுமே சம்பூர்ணமா அவனிடத்துல ஹரிபாட் இருக்கும். அப்படி எவனிடத்துல இருக்கோ அவனுடைய பூர்வஜர்களுக்கு எல்லாம் வைகுண்ட மார்க்கம் ரொம்ப சோப்பா, ரொம்ப ஈஸியா போயிடுறது. அப்போ ஒரு நாமதாரகன் ஹரிபாட்ட சாங் அப்படிங்கிற ஸ்திதி அவன் எப்போ அடையறான், சம்பூர்ணமா ஹரிபாட் ஆயிடுத்து அப்படிங்கிற ஸ்திதி எப்போ அடையறான்னா, அவன் அந்த ஸ்திதி அடைஞ்சிருக்காங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டோம்னா, அவனுடைய அந்த கரணத்தை பூர்ண பிரேமையே இருக்கும். நாமத்துடைய சிரேஷ்டத்துவத்தை பத்தி நன்னா அறிந்தவனாக இருப்பான். மற்ற சாதனைகள்லாம் இதுக்கு ஈடே கிடையாது அப்படின்னு நன்னா கன்வின்ஸ் ஆனவனா இருப்பான். சும்மா வெறும்னு நாலேஜ் இருந்தா போறாது, அவனத்துல கன்வின்ஸா இருக்கணும். நாமத்தை பத்தி கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட சம்சயம் அல்லாதவனாக இருக்கணும். அவனிடத்துல நாமஸ்மரணம் ரொம்ப சகஜமா நடந்திருக்கணும். அகண்ட நாமஸ்மரணம் சகஜமாக அவனிடத்துல நடந்துருக்கும். அவனுடைய விருத்திய பார்த்தோம்னாலே அவனுடைய விருத்தியா நாமமயமாக அவனுடைய விருத்தியா மாறி இருக்கும். நாமஜபம் பண்றேன்னு நிறைய பேர் இருக்கா. நானும் நாமஜபம் பண்றேன்னு ஜபம் பண்றவாள் நிறைய பேர் இருக்கா. அப்படி இருக்கக்கூடாது. அசைக்க முடியாத நிஷ்டை உள்ளவனாக இருக்கணும். அவ்யபிசாரிதா குணம் உள்ளவனா இருக்கணும். இது ரொம்ப அழகான ரெண்டு விஷயம் சொல்றார். உண்மையா ஒருத்தனை நாமதாரகன் சொல்லணும்னா அவன் எப்படி இருப்பான், அவனுடைய நாம நிஷ்டா கொஞ்சம் கூட அசையாது, அத்தனை ஸ்ட்ராங்கா நாம நிஷ்டை. ரெண்டாவது அவ்யபிசாரித்த குணம் இல்லாது. அவ்யபிசாரித்த குணம் அப்படின்னா கொஞ்சம் அங்கேயும் போவோமே, கொஞ்சம் இந்த தெய்வத்துக்கிட்டும் போவோமே, கொஞ்சம் இந்த நாமத்துக்கிட்டும் போவோமே அப்படின்னு அங்க அலைஞ்சின்னு இருக்கிறது ஒரு விபிச்சாரம். ஒரு தேசி போல அங்கேயும் போவா இங்கேயும் போவா. அப்படி இல்லாம அவ்யபிசாரித்தமா இருக்கணும் அவனுடைய குணம். அப்படி இருந்ததுன்னா அவனுடைய பூர்வஜர்களுக்கு கூட இந்த மார்க்கம் ரொம்ப சிம்பிளா போயிடுறது. இல்லைன்னா வைகுண்டம் அப்படிங்கிற மார்க்கம் அவ்வளவு ஈஸியானது இல்லை. சப்தாவரணத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய லோகம் அது. யாருக்கு அந்த லோகத்தை போகக்கூடிய அதிகாரம் உண்டாகிறதோ அவளுக்கு தான் சாலோக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. பத்ம புராணம் என்ன சொல்றதுன்னா, எவனுடைய ஒரு புத்திரன் ஹரிநாமத்தை உபாசனை பண்றானோ அந்த பையனுடைய பித்திருக்கள்லாம் உபய குலத்திலும் ரெண்டு குலத்திலும் இருக்கக்கூடிய பித்திருக்கள்லாம் ரொம்ப கசபிசானு நரக்கத்தை மாட்டின் இருக்கிறவாடாக இருந்தாலும் அங்கேருந்து வெளியில வந்து சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடுவா. கடைசியா அந்த விவரணத்தை முடிக்கிறதுல நிருசிம்ஹ பகவான் பிரகலாதனை பார்த்து பேசக்கூடிய ஒரு வாக்கியத்தோட முடிக்கிறார். ஹே பிரகலாதா, உன்னுடைய ஹிரண்யகசிபுடைய சம்ஹாரம் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு இவர். உன்னுடைய அப்பா இருக்காரு, அவர் கூட 21 பூர்வஜால் எல்லாருமே பவித்திரமாயிட்டா. ஏன் பவித்திரமானா ஒன்னாலதான். அவளுடைய குலத்துல ஒன்ன போல ஒரு குஞ்சு பாகவத குஞ்சு இங்க வந்து இவ்வளவு பவித்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சத்தான ஒரு மகான், ஒரு வைஷ்ணவன் இந்த குலத்தை பிறந்தான் அல்லவா. அதனால அவள் எல்லாருமே உத்தாரணம் ஆயிட்டா. 21 குலம் உத்தாரணம் ஆயிடுத்து. எங்கெங்க சாந்தம், சமதர்ஷி, பரோபகாரி, சதாச்சார சம்பன்ன பக்தர்கள்லாம் இருக்காளோ, என்னுடைய பக்தர்கள்லாம் எங்கெல்லாம் அப்படி இருக்காளோ, அவ இருக்கிற இடமே சாக்கடையா இருந்தா கூட பவித்திரமா ஆயிடும். அவ இருக்கிற இடமே அப்படியே பவித்திரமா மாறிவிடும் அப்படின்னு சொல்லி இந்த அபங்கத்தோடு விவரணத்தை பூர்த்தி பண்றார். ராமகிருஷ்ண ஹரி.